வாங்கம்மா வாங்க, வெயிலுக்கு இதமான தர்பீஸ் தர்பீஸ் தர்பீஸ். உத்தரசா தண்ணிப்பழம் வாங்குவோமா? இந்த பழம்லாம் இவ்வளோ சிவப்பா இருக்கவே இருக்காது. என்னத்தையா மருந்து இருந்து கலந்து தான் விற்பாங்க. இவா ஒருத்தி எதையாவது ஒரு குத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பா. ஏக்கா ஒரு பழம் எவ்வளோக்கா? அண்ணாச்சி 1 கிலோ 100 ரூபாண்ணாச்சி. பீஸாக வாங்கினீங்கன்னா 30 ரூபா. ஏமா யாரம்மா ஏமாத்துற? 1 கிலோ தண்ணி பழமே 25 ரூபா 30 ரூபா தான். இவன் ஒரு பீஸே 30 ரூபாய்க்கு விற்கிறா. 1 கிலோ 30 ரூபா 40 ரூபாய்க்கு எங்கே போய் வாங்குவா? பஜாரில் போய் வாங்கணும். இங்கேருந்து நீ போகணும்ல, ஆட்டோவில் இல்லை வண்டியில் போவேன், அதுக்கு பெட்ரோல் காசு செலவாகும்ல. அங்கேருந்து தூக்கிட்டு வரணும், தூக்குற கூலி அதெல்லாம் யார் கொடுப்பா? பரவாயில்ல, நான் பஜார் வரைக்கும் நடந்தே போய் கூட 30 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். உத்தரசா பேசாம இரு. அவ்வளோ தூரம் நம்ம போக முடியுமா பஜாருக்கு? இங்கே பக்கத்துலேயே வாங்கிக்கலாம். கூட என்ன ஒரு 60 ரூபா தானே வருது. ஆமாம், நீங்கள் பெரிய ஜமீன்தார் பரம்பரை, 60 ரூபா எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துட்டு வருவீங்க. பிச்சை பழமா? அது என்ன பழம்? ஏடி இந்த பழம் பேரு பிச்சை பழம்டி. பாட்டி இதுக்கு பேர் தண்ணி பழம். ஏடி இதுக்கு பேரு பிச்சை பழம்டி. இதில் உள்ள பழத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு கட் பண்ணி பார்த்தோன்னா பிச்சை எடுக்கிற திருவோடு மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து பிச்சை பழம். கிழவிக்கு என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு மூளை. சரி பாட்டி, நீங்கள் சொன்ன மாதிரி பிச்சை பழனே வச்சுக்கிடுவோம். எவ்வளோ வேணும்? ஒரு 10 ரூபாய்க்கு மட்டும் குடுறி. 10 ரூபாய்க்கு உங்கள் கை கிட்ட இருக்கு பாருங்க, அதை அப்படியே மோந்து மட்டும் பார்த்துட்டு போங்க. ஏண்டி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதுக்கு முக்குக்கு ரோட்டுக்கு அதுவும் விளைஞ்சு இருக்கும். அப்பெல்லாம் திங்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ அங்கிட்டு இருந்து தூக்கிட்டு வந்து வித்துக்கிட்டு 30 ரூபா 50 ரூபா 100 ரூபான்னு இருக்காங்க. நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்தனா அதெல்லாம் போன நூற்றாண்டு காலத்துலலாம் அப்படி தான் இருந்திருக்கும். ஏடி கதை பேசாம ஒரு 10 ரூபாய்க்கு கட் பண்ணி குடுறி. பாட்டி 10 ரூபாய்க்குலாம் கொடுக்க முடியாது. 100 ரூபா தான், குறைஞ்சது 100 ரூபாய்க்கு வாங்கணும். 100 ரூபாய்க்குனா எத்தனை பழம் கொடுப்ப? 100 ரூபாய்க்கு 2 பீஸ் வரும். இப்போ தான் பீஸ் 30 ரூபா 40 ரூபான்னு இருந்தா அதுக்குள்ளேயும் 100 ரூபாய்க்கு 2 பீஸ் வாங்குறா. பாட்டி இப்போயே நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் 100 ரூபாய்க்கு 2 பீஸு. வெயில் இன்னும் கொஞ்சம் கூடிச்சுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப வெக்கையாக இருந்துச்சுன்னா 100 ரூபாய்க்கு அரை பீஸ் தான் வரும். இங்கே வா, நான் வேணும் உன்னை அரை பீஸ் கொடுப்பாளா 100 ரூபாய்க்கு? எவ்வளவு ஏமாந்தவா, மொட்டை போட்டவா, இழிச்சவா எவ்வளவு வருவா? அவட்ட போய் இந்த கதையை சொல்லி ஏன் தலை சொல்லாத. அதான் பாட்டி, மொட்டைப்பட்ட ஆள் இழிச்சவாய் ஆள் எல்லாமே நீங்கள் தான். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேசாம வா, எனத்தையாவது கேட்டுக்கணும்னா சத்துன்னு அரைஞ்சு போடுவேன். ஒரு தண்ணி பழம் தானே கேட்கறேன், வாங்கி கொடுமா. ஆமா, உங்க ஐயா கொடுக்குற சம்பளத்துல உனக்கு தண்ணி பழம் வேற வாங்கி தராங்க. அப்பா மாசம் மாசம் உனக்கு கட்டு கட்டா காசு கொடுக்காருல்லம்மா, எனக்கு ஒரு தண்ணி பழம் வாங்கி கொடுக்க மாட்டியா? யாரு உங்க ஐயா கட்டுக்கட்டா கொடுத்தாரு, நீ உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்த. ஆளு மூஞ்சி முகரையும் பாரு, வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டு சத்துன்னு அரைஞ்சு போடுவேன். ஏக்கா ஒரு பீஸ் தண்ணி பழம் மட்டும் எவ்வளோன்னு கொடுங்க. இந்த பையன் பாவம் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். இந்த ஏற்கனவே கட் பண்ணி வச்சது வாங்கினீங்கன்னா 10 ரூபா. இப்போ வேறு பழத்தை புதுசாக கட் பண்ணி அதுலேருந்து பீஸ் எடுக்கிறதா இருந்தால் ஒரு பீஸ் 80 ரூபா வரும்க்கா. இவன் என்னம்மா இஷ்டத்துக்கு ஒவ்வொரு ஆள்கிட்டும் ஒவ்வொரு விலையை சொல்லிக்கிட்டு இருக்கா. 10 ரூபாங்க, 30 ரூபாங்க, 100 ரூபாங்க, 200 ரூபாங்க. ஏம்மா எனக்கு புது பழத்துல இருந்து கட் பண்ணி எடுத்து கொடுக்க சொல்லுமா. இது ரொம்ப அழுக்கா இருக்கும், தூசியா ஒட்டி இருக்கும் இந்த கட் பண்ண காயெல்லாம். எதுக்குக்கா இந்த கட் பண்ணதுன்னா கம்மியாக கொடுக்குறீங்க, வேற புதுசுனா கூட சொல்கிறீங்க, எதுக்கு? அடிக்கிற வெயிலுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அப்பப்போ கொஞ்சம் கடிச்சிட்டு வைப்பேன். அதனால் நான் கடிச்சனால காசு கம்மி. நான் கடிக்காமல் புது காயிலேருந்து கட் பண்ணி கொடுத்தேன்னா காசு கூட. ஏமா ஓ எச்சியெல்லாம் என் பிள்ளை திங்கணுமா? இங்கே வாரு, நான் 2 ஆப்ஷன் கொடுத்தேன். ஒன்று இதை வாங்கிக்கோ, இல்லை கட் பண்ணாமல் இருக்கிறத வாங்கிக்கோன்னு சொல்லி. நீ பிரியப்பட்டினா வாங்கி கொடு. அக்கா நீ கடிச்சிட்டு துப்பி போடுவா, இதெல்லாம் நாங்கள் காசு கொடுத்து வேற வாங்கிட்டு போடுமாங்கோ. நல்ல விலைக்குமா நம்ம வாங்கினேன். இவன் எச்சியெல்லாம் உட்காந்து நம்ம தின்னுக்கிட்டு இருக்கணும். எப்படிம்மா இந்த பழம்லாம் எப்படி நீயா விளைய வச்சு கொண்டு வந்தியா, இல்லை எங்கேயாவது திருடிட்டு கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருக்கியா? இங்கே பாரு, நான் விளைய வச்சு கொண்டு வரேன், இல்லை விளைய வைக்காமல் கொண்டு வரேன். உனக்கு தேவைன்னா வாங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணு. எனக்கு ஒரு 4 பழம் மட்டும் பார்சல் பண்ணுங்க, எங்க அப்பா வரையில காசு வாங்கி உங்ககிட்ட தாரேன். சரி தம்பி, 4 பழம் என்ன 40 பழத்தை கூட எடுத்துகிட்டு போ. அதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா கையில் உள்ள வளையலை மட்டும் கலட்டி அக்கா கையில் கொடுத்துட்டு போயிரு. உங்கள் அப்பா வரை காசை கொடுத்துட்டு வளையலை வாங்கிக்கோ. இந்த பைத்தியக்கார பையலே அவளே கடிச்சிட்டு எச்சு தண்ணி பழமா வச்சிருக்கா. அந்த எச்சு தண்ணி பழத்துக்கு போய் என் தங்க வளையல கேட்குறியாடா? விளக்க மாதிரி பிஞ்சிரும், ஒழுங்கா வீட்டுக்கு வா. ஏன்னா ப்ளீஸ் ஒரு வளையல் மட்டும் கொடுமா, அப்புறம் அப்பா வரை காசு வாங்கி கொடுத்துட்டு நம்ம திரும்ப வளையல் வாங்கிட்டு போயிடுவோம். ஓடாங்கட்டு பைத்தியக்கார பையலே. ஏக்கா என் பொண்டாட்டி தங்க வளையெல்லாம் எதுவும் போடலை, வேணா என் பொண்டாட்டியை வச்சுக்கோங்கக்கா. வச்சுட்டு ஒரு 4 தண்ணி பழம் மட்டும் கொடுங்கக்கா. நீங்க கேவலம் அவ எச்சு தண்ணி பழத்துக்கு போய் என்னைய விற்கிறேன்னு சொல்றீங்க. வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு விளக்குமாறு பூசை இருக்கு. இங்கே பாருங்க, வாங்குறதா இருந்தால் வாங்குங்க, இல்லைன்னா எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. அடைச்சு நின்று கடையை மறைக்காதீங்க. வர்ற கஸ்டமருக்கு வழி விடுங்க. ஆமா, இங்க எல்லாரும் வரிசையில நிக்கிறாங்க. இவன் எச்சு தண்ணி பழத்தை வாங்குறதுக்கு அநியாயம் பண்ற. இருக்கிறது 4 பேர் போங்கன்னு நடத்திக்கிட்டு இருக்கான்.
போங்க போங்க, இடத்த காலி பண்ணுங்க.